மார்னிங் மார்னிங் சொல்லுங்க. குட் மார்னிங் गाइस. இட்ஸ் டே 3. குட் மார்னிங் गाइस. வர மாட்டியா? ரெடி ஆயிட்டோம். ஹேப்பி ரிபப்ளிக் டே. ஏதோ ஃபங்க்ஷன் போறோம்னு நினைச்சிப்பீங்க, கிடையாது. ரிபப்ளிக் டே. ஹேப்பி ரிபப்ளிக் டே. 75 தான். அதுக்கு வந்து இங்க ஃபிளாக் ஹைஸ்டிங் பண்றாங்க. அதுக்கு வந்து நம்ம போறோம். எப்போ 9:30 10 சொன்னாங்கலடா. 9 to 10. சொல்லுங்க. சோ வந்து நம்ம சார் வந்துட்டாரு. நாங்க எங்க ஆச்சு நவுத்ரில எங்களை போன்னு நான் வந்து திருப்பி மெடிடேஷன் பண்ண போயிட்டு இருக்கோம். இங்கேயும் போல வழக்கம் போல தான் அதே மெடிடேஷன் போயிட்டு தூங்குவோமா இல்லை மெடிடேஷன் பண்ணுவோம். செம்ம கூல்டு. ஆனா பாத்தீங்களா எங்களுக்கு தும்புற ஆஃப் ஹேண்ட் தான் எல்லாம். ஆனால் செம்மையான குளிர், கிளைமேட் எல்லாம் முடியாது. ஏதோ ஃபாரின் வந்த ஃபீலுங்க சத்தியமா. அவன் நடிக்கிட்டே போயிட்டான், அவனுக்கு ரொம்ப குளிர்து போல. நீ பாருங்க, நம்ம வந்துட்டு நல்லா ஃபிளாக் பாயிண்ட் கிட்ட வந்துட்டோம். ஒரு மாதிரி நான் ஃபிளாக் கட்டவா பண்றோம். இருங்க, நான் ஃபிளாக் காட்டுறேன். ஃபிளாக் பார்த்தீங்களா, செம்மையாகுது. ஃபிளாக பார்த்துருப்பீங்க, சூப்பரா செம்ம பெரிய ஃபிளாக். இவங்களாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். கொஞ்சம் பின்னாடி சார் பார்த்துட்டே வராரு. ஒருத்தங்க டான்ஸ் ஆட்டு வரான். சார் பின்னாடி டான்ஸ் ஆடுவார். குளிருதுன்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆட்டு வரான். இவங்க வந்து நம்ம வாயாடி அக்கா அக்கா இவங்க நம்ம அக்காங்க, அப்படி சொல்லக்கூடாது. அக்கா வந்து கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்து. சரி, ஓகே, நம்ம போயிட்டு மெடிடேஷன் முடிச்சுட்டு உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய். இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட மூஞ்சிய மட்டும் பாருங்க. அந்த மூஞ்சி ரியாக்ஷன் தான் மஜாவா இருக்க போகுது. 3 நாள் அந்த செத்து சின்ன பின்னம் ஆயிட்டோம். இப்ப பாருங்க ஒருத்தர் வீரா மூஞ்சி காட்டு. இந்த பாருங்க அந்த சிரிப்பை பாருங்க, அங்க பாருங்க அந்த சிரிப்பு. அமைதியா சாப்பிடுறாங்க. அந்த ஓரமா கண்ணாடி போட்டுருக்கானே ராகுல், இப்ப பாருங்க சிரிப்பா பாருங்க. அந்த சிரிப்பை மட்டும் பாருங்க, பாருங்க அந்த சிரிப்பு அவள் தான். இப்ப எங்க ஆங்கில காட்டுவாங்க சில பேர். இருங்க, பாத்தீங்கன்னா இந்த சாப்பாடுக்காக எல்லாம் வீட்டுல செஞ்சா எவனும் மதிக்க மாட்டாங்க இங்க இருக்கவனுங்க. இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே அச்சி போட்டு தின்றானுங்க, குடு குடு குடுன்னு. அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்காங்க எல்லாரும். இதே வீட்டுல வா பொங்கல் செஞ்சிருக்கலாம் ஐயா போ அப்படின்னு சொல்றாங்க. இங்க கூட இருக்க ஒண்ணு இது ஏய் மச்சான் இங்க காட்டு, இங்க காட்டு. இந்த கூட இருக்க இது இவங்க அம்மா பொங்கல் செஞ்ச அம்மாவை கழிச்சு வேணான்னு சொல்லுவோம். இது இப்ப ஆனா பாத்தீங்கன்னா அங்க பாரு சிரிப்பேன் மூஞ்சில. என்ன பண்றது எல்லாம் நேரம் இப்பன்ட்டு என் துணையா கொண்டா பேசுறேன். ரொம்ப நல்லா இருக்கு. சோ நிம்மதியா சாப்பிட விடுங்க. ஓகே, வச்சுக்கலாம். நாங்க சாப்பிட்டு வரோம். ஓகே, சாப்பிட்டு வரோம். இன்னைக்கு நம்ம என்ன சாப்பிடுறோம்னா பொங்கல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியுமா தெரியுது, ஒரு பிரசாதம். வீட்டுல எல்லாம் பொங்கல் செஞ்சோம்னா அம்மா பொங்கல் செய்றீங்க, ஏமா இதுல டெய்லி பொங்கலா வைக்காதீங்கன்னு சொல்லுவோம். ஆனா நாங்க பொங்கலுக்கு இப்போ ஏங்கி இருக்கோம்னா அப்புறம் பாத்துக்கோங்க எப்படி எவ்வளவு மோசமா இதுதான். இது வந்து தேர்ட் டே ஃபர்ஸ்ட் டே. இன்னைக்கு ஒரு வேளை மட்டும்தான் சப்பாத்தி வைக்கலாம். 6 வேளையும் சப்பாத்தி வச்சாங்க. சப்பாத்தி பார்த்தே தொடர்ந்து சப்பாத்திங்க. சப்பாத்திக்கு தொட்டுக்கு வேற எதுவுமே கிடையாது, வெறும் உருளைக்கிழங்கு, காலிஃபிளவர். ஆமா, காலிஃபிளவர். நேற்று மட்டும் சோயா சாப்பிட்டாங்க. ஆனா உருளைக்கிழங்கு வந்து கம்பல்சரி இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. பொங்கல் பிரசாரமா தெரியுது. நீங்க பாருங்க, எல்லாருமே அப்படியே ரொம்ப அப்படியே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு இருக்காங்க பொங்கலை. இப்ப எங்க சேனல் ராகுல் செகண்ட் ரவுண்ட் வாங்க போறான். ராகுல் பாருங்க, எல்லாம் அப்படியே சந்தோஷமா, எவ்வளவு சந்தோஷம் பாருங்க முகம். சரி, நாங்க என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு வரோம், அப்புறம் பார்ப்போம். பாய். நாங்க உங்களுக்கு ஒரு பொங்கல், ஒரு வாய்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது கிரீன்னாக்கா கிரீன்ல எல்லாமே இருக்கும், பழுப்புனா பழுப்புல எல்லாமே இருப்பாங்க. புரியுதா? கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா வாங்க. இது வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல், அது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்சார்ஜ் யாரு? சைத்தன்ய மகா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அம்மாவோட ஜீசஸ் தோ பார்த்தே இல்லையா? ஆமா. ஹாய், நான் பரணி. நானும் இவங்க கிளாஸ்ல படிக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண போறது நான். வெல்கம் டு அவர் சேனல் பாய்ஸ். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க போவோம். லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. எல்லாரும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட் போன்ல வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க வாங்க வாங்க. நம்ம இந்த இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வாங்க. நீ கொஞ்சம் ஒருத்த பத்தி பேசணும்ல, ஒரு டீ சாப்பிடுங்க. நீங்க வந்துட்டு ஏதோ 13 பாயிண்ட்ஸ் இருக்கான், அது பார்க்கலாம்னு சொல்றேன். யாத்ரா கார்டன்ல இருக்கும். இது சூப்பரா இருக்கு. என்ன கொஞ்சம் கொஞ்சம் நிக்க வைக்கிறாங்க, முதுகெல்லாம் வலிக்குது. ஜஸ்ட் ஒரு கிளிப் வராது. இப்போ நாங்க செகண்ட் பாயிண்ட் தான் முடிச்சோம். இன்னும் நிறைய இருக்கு. அதுல நிறைய சப்டிவிஷன்ஸ்லாம் இருக்கா. நாங்க ஒண்ணா உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். இது நல்லா இருக்கு பேக்ரவுண்ட். ஓகே, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி மத்தவங்க கிட்ட கேட்கலாமா? வாங்க, நான் எப்பவுமே இவங்க கிட்ட கேட்கலாம். ஓகே, நீங்க சொல்லுங்க, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு இந்த தேர்ட் டே? நோ கமெண்ட்ஸ். இந்த மாதிரி இருக்கா? சார் 2 மணி ஒரு ஐஐடி வரும். அது சொல்லுங்க. அது வந்து சங்கர் செம்பிளோ வீட்ல இவ்ளோ நேரம் ஆட்டம் போட்டுட்டு. எஸ். சரி. will be here. Head will be here. Two cylinders will be top of it without any. நம்ம ட்ரை பண்ணலாமா? யாரா ட்ரை பண்ணுறீங்களா? தட்டுக்கலாம். திரும்ப வந்துட்டோம். அவங்க வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு அங்கிள் இல்ல, ஒரு தாத்தா வந்துட்டு என்ன பண்ணாருன்னா தலைகீழ நின்று காமிச்சாரு. அது பேர் தெரியல, சூப்பரா பண்ணாரு. அவ்வளவுதான். நாங்க பண்ண சாப்பிட்ட பொங்கல்லாம் வெளில வந்துடுன்ற மாதிரி நார்மலா எப்பயும் பண்ண மாதிரி அட்வைஸ் பண்ணாங்க. எல்லாரும் படிங்க, எல்லாரும் கவனிங்க, அப்புறம் தினமும் யோகா பண்ணுங்க, மார்னிங் 5 o'clock எழுந்திரிங்க, அதெல்லாம் சொன்னாங்க. நீங்களும் பண்ணுங்க. நாங்க பண்ணுவோமான்னு தெரியாது, நீங்களாச்சும் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி முன்னேறுவோம். இது முதல்ல இவங்க பண்ணிட்டாங்க போட்டாங்க. பாருங்க, இங்க பொறுப்பு வரீங்களா? எங்க ஹாய், நாங்க இப்ப திரும்ப ஐயோ. வெல்கம் பேக் டு அவர் சேனல். எங்க போயிட்டு இருக்கோம்னா கார்டனிங் பண்றதுக்காக போயிட்டு இருக்கோம். இதுல இந்த கார்டனிங்ல என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்றதை இப்ப கேட்போம். அப்புறமா முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல அவங்க எக்ஸ்பெக்டேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகே, கண்ணாடி எங்க அக்கா கண்ணாடி கொடுங்க. ஏய் யாரா சொல்லுடா. மைக்க போடிங்க சிவா அப்படின்னு கூட வைப்பேன். நிஜன் சொல்லுங்க. நிஜன் நீங்க
கார்டனிங் பண்ண போறோம்னு சொல்லிட்டாங்க. நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் ஏய் பண்ணீங்க? போடா நடுவில் இந்த கௌஷிக் வந்தா துணி அழுக்காகாமல் இருந்தால் போதும் மட்டும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி ஒயிட் ஷர்ட்டை மாற்றிட்டு இப்போ ரெட் ஷர்ட் போட்டு வந்திருக்கேன். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பியூர் கண்டென்ட். ஸ்கிரிப்டே எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம், மனசில் ஏதோ சொல்லிட்டு இருக்கோம். ஸோ கிரிப்டல்ன்ற அளவு டைம் இல்லைடா நம்மள்ட்ட. ஆமாம், நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் நீங்க என்ன வந்து expect பண்றீங்க? கண்ணாடி போட்டு விவசாயம் பண்ண போறேன். ஜென்சி விவசாயம். நிறைய எவ்வளோ பூவெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். எவ்வளோ வித்தியாசமா கலரா எவ்வளோ பூ இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா இப்போ நான் என்ன சொல்றது தெரியலையே. இப்போ ஜனனி பேசுறேன். நம்ம அன்னைக்கு போய் அந்த பப்பாயா அது பறிச்சு சாப்பிட்டோம்ல, அது கவர் பண்ணீங்களா? அதெல்லாம் பண்ணல. சார்ஜ் இல்லைங்க அப்போ. சரி நாங்க அனுப்பி வாங்கி அன்னைக்கு நாங்க அந்த பப்பாயா வாங்கி சாப்பிட்டோம். அந்த மாதிரி இங்கு யாரும் கொடுத்தா நல்லா இருக்கும். அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நான் கார்டனிங் போறோம். நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? என்ன எக்ஸ்பெக்டேஷனோட போறீங்க? அவங்க கிட்ட நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல பேசுறதுக்கு. மைக்க மாட்டிருங்க. ஏய் நான் சொல்ல தான் வந்து சொல்ல வரேன். ஏய் பின்னாடி தான் வந்தா சொல்லுங்கடா. கார்டனிங் போகும்போது நம்ம சும்மா பார்த்தா போதும். ஏய், slow வாடா. அதை தோண்டு அப்படின்னு சொல்லாம தண்ணி ஊத்து அதெல்லாம் எதுவுமே சொல்லாம பார்த்துட்டு வந்தாலே போதும். அவ்வளவுதான் என்னோட மைண்ட் செட்டு. தாங்க நீங்க பேசுங்க தீபன். அவரோட மைண்ட் செட் எப்படியோ இருக்குங்க. பின்னாடி இன்னும் 2 பேர் இருக்காங்க. ஈஸியா இருக்குப்பா. போட்டு விடு. நீ பாட்டு. நம்மள வந்துட்டு அது கேன்சல் பண்ண நினைக்கிறாங்க. ஐயோ யார் அப்படியே ஒரு 2 நிமிஷம் இரு, நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன். அப்ப பின்னாடி ஒருத்தர் மொரன்னு முறைக்கிறாரு, சிரிக்கிறாரு. அப்படின்னே மாதிரி. இப்போ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணா முறுக்கு ஒரு பாக்கெட் முடிஞ்சது. அப்படியே ஓட்ட வடை, சீடை, அதர்ஸ்லாம் குத்தி ரூம்ல ஆளு பூஜா ஒண்ணு இருக்கு. பண்ணலாம். ஆளு பூஜா ஒண்ணு. இப்போ கவர்மெண்ட் அங்கேயே ஏதாவது சாப்பிடறதுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும். சாப்பிட்டே வேலையை பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப பசியில இருக்கீங்களோ? டயட்ல இருக்கேன். வந்துச்சு வாங்க வாங்க. மேப் இதான் ரோட் மேப். இப்ப இந்த மாதிரி பார்த்தா நாங்க போக போறோம். ஏன்னா எங்களுக்கே வழி தெரியல. எங்களோட பார்ட் டைம் ஆர்ஜி எங்க சேனலுக்கு. இனிமேட்டு அடிக்கடி உங்களுக்கு வீடியோ வரதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஐயோ இது பாரு, வழி கண்டுபிடிச்சு நம்ம அப்புறம் வீடியோ பண்றோம். 63 எங்க இருக்கு? தள்ளு 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 வீரா தள்ளுறா. 63 நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? கார்டனிங் போட்டதில்ல, ஆனால் வாக்கிங் போனால் சாப்பிட்றது கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். கார்டனிங்கில் ரோஸ் இருக்கும், பூ இருக்கும். அங்கே உட்காந்து கொஞ்சம் மைக் வாங்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகே ஓகே அங்க கண்டென்ட் கட் பண்ணிப்போம். ஓகே நாங்க இன்னைக்கு வந்துட்டு என்னென்ன தெரியுமா பண்ணோம்? ஓகே ஓகே அங்க பாருங்க. டென்மார்க் ரிட்டர்ன் ஒருத்தங்க. டென்மார்க் ரிட்டர்ன். இப்போ நாங்க வந்து ஓகே we are gonna now give sing a song okay for gardening. ஆமா, நாங்க வந்து ரீகேப் பண்ண போறோம். Get up okay, you know you just get lost. ஓன் song. பூக்களே. No own creation. ஏடா வண்டி வருது சொல்றீங்கடா யாரனா? Own creation சரி, பாடி பாடுங்க. let's go. ஓகே, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, நாங்க பாட போறோம். Let's sing. 3 2 1 ஆ. gardening going seeing coming. இந்த சாங் பிடிச்சிருந்தா நீங்க என்ன பண்ணணும்? ட்ரோல் பண்ணிட்டு நாங்க இது ராகமா பாடுறோம். இந்த சேனலுக்கு ஏன் கேமராமேன் ஆகுறாங்க வெறுப்பாகுது. நாங்க ராகமா பாடுறோம். எனக்கும் தான். Ready? Start. Start. ஐயோ ஐயோ வச்சா ரெக்கார்ட் போடல தானே? சரி அவ ரெக்கார்ட் எடிட்டிங்ல கட். என்ன கலக்குறியா? கேமராமேன் ரிவீல் பாருங்க. ஏய் பாய் நான் கேடுடா. ஐ வில் கோ கண்டஸ்டன்ட். இது புது பாருங்க, செட்டப். எவ்வளவு பேரு. நான் இத போட்டுட்டேன். மீதி தாங்க நான் கொண்டு பேசுறேன். கேமராமேன் பேசுறேன். கேமராமேன் நேம்லாம் வேணாங்க. இப்போ ஏதோ நர்சிங் போயிட்டு இருக்கோம். எங்கேயோ லாங் வாக் சொன்னாங்க. போகிற வழியில் எல்லாத்தையும் நாங்கள் காட்டுறோம். சூப்பராக இருக்குது இடம். ஜஸ்ட் யூ வாண்ட் ஃபைண்ட் பீஸ் கம் ஹியர். நல்லா இருக்கு.
பீஸ்ஃபுல். ஆமாம், ஏர்லி மார்னிங் சூப்பராக இருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட்ல எடுக்கிற விளாக் எல்லா இடத்துலேருந்தும் சொல்லிட்டுருங்க. ஏர்லி மார்னிங் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான். ஆனால் மத்தியானம் வெயில் அடிக்குது, சரியான அடிக்குது. காலையில அதுக்கேற்ற மாதிரி செமையா கொடுக்கும். ஆமாம். இப்போ நான் இப்போ கேமரா திருப்பி கூட பேசலாமே. சொல்லுங்க, உங்க சஜஷன் சொல்லுங்க. கொடுங்க, நான் கொண்டு வந்து கேமரா வேணா மாதிரி. 1ல வச்சுக்கோங்க. 1லனா 1 ஜூம். ஓகே. அந்த இடம்லாம் அப்படியே காமிக்கலாம். நல்லா தான் இருக்கு. நைட் வந்து போட்டோ ஷாட் எடுக்கலாமா? போட்டோ ஷூட். எங்களோட இங்கிலீஷ் அவ்வளவுதான்.